மார்த்தாண்டம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது அரசு பஸ் மோதிய விபத்தில் தனியார் நிதி நிறுவன மேலாளர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள இரவிபுதூர்கடை பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன், வயது 45. இவர் தேனி மாவட்டம் கம்பத்தில் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் மேலாளராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு சிந்து என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் சீனிவாசன் சமீபத்தில் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்தார். நேற்று முன்தினம் சீனிவாசன் தனது மோட்டார் சைக்கிளில் மார்த்தாண்டம் சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு செல்வதற்காக இரவிபுதூர்கடை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது காஞ்சரக்கோடு பகுதியில் வந்தபோது பின்னால் வந்த அரசு பஸ் ஒன்று சீனிவாசன் சென்ற மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் அவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தார். உடனே அக்கம் பக்கத்தில் நின்றவர்கள் அவரை மீட்டு குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சீனிவாசனின் மனைவி சிந்து மார்த்தாண்டம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் அரசு பஸ் டிரைவரான தூத்துக்குடி மாவட்டம் சிவகளை பகுதியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், வயது 52 என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.